கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும். அது டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். இன்னும் ஸ்பீடாகவும் எஃபெக்டிவாகவும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷனாகவும் எல்லாமே மக்களுக்கு தெரிவிச்சாகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த காரணம். மெயின் என்னன்னாக்கா எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட் அண்ட் ஆர்டிஐ பற்றி தான். இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக அதிகாரமிக்க அனுபவமிக்க கலைச்செல்வன் சார். உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் 38 ஆண்டுகளாக சட்டப்பணி அனுபவம் பெற்றவர். குறிப்பாக போலீஸ் துறையை சார்ந்த பணி வழக்குகள் மற்றும் பொதுநல வழக்குகளில் சிறப்பு நிபுணராக பணியாற்றி வருகிறார். மேலும் நீதித்துறையை விரும்பும் இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருந்து லா எக்ஸ்பர்ட்ஸ் MBA என்ற அகாடமிக் மூலம் சிவில் ஜட்ஜ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருவதோடு சட்டத்தை சிறப்பு பாடமாக எடுத்துக்கொள்ளும் IAS மற்றும் சிவில் ஜட்ஜ் பயிற்சி அளித்து வருகிறார். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் குடியரசு நல்வாழ்த்துக்கள் முன்கூட்டியே. நன்றி சார். அடுத்தபடியாக நம்ம கூட விஜயகுமார் சார் இருக்காங்க. சார் has more than 8 years of experience in civil, criminal and matrimonial cases மற்றும் மக்களுக்கு தொடர்ந்து இலவச சட்ட உதவியும் மேற்கொண்டு வருகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஆர்டிஐயை பற்றி நிறைய இடங்களில் பேசுகிறோம் இல்லையா? ஸோ ஆர்டிஐயோடைய மெயின் ஆப்ஜெக்ட் என்ன சார்? அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம். அந்த சட்டத்தினுடைய கொண்டு வந்த நோக்கமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும். அது டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். அவங்க என்னென்ன தவறு செய்கிறாங்க எதுவாக இருந்தாலும் மக்கள் கேட்பாங்க அப்படின்ற அதிகாரிகளுக்கு ஒரு பய உணர்வு ஏற்பட்டால் அவங்க இன்னும் தெளிவாகவும் இன்னும் ஸ்பீடாகவும் எஃபெக்டிவாகவும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷனாகவும் எல்லாமே மக்களுக்கு தெரிவிச்சாகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த காரணம். மெயின் என்னன்னாக்கா எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகே சார். சார், இந்த ஆர்டிஐ அப்ளிகேஷனை வந்துட்டு எங்கே ஃபைல் பண்ணணும் சார்? ஆர்டிஐ பொது தகவல் அலுவலர்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது எல்லா ஆஃபீஸ்லேயுமே அது நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அனுப்பணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஒயிட் ஷீட்டில் ஒரு 10 ரூபா கோட் ஃபீ வச்சு உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது ஏன் எதற்கு என்னன்ற கேள்வி வடிவில் உங்களோட இது இருக்கக்கூடாது. என்ன, அதாவது அந்த ஆஃபீஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுன்ற அந்த மாதிரி தான் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி கேட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பொது தகவல் அலுவலர் உங்களுக்கு 30 நாளுக்குள்ளே கொடுத்துருவாங்க. கொடுக்கலன்னா நீங்கள் அடுத்து ஃபஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீல் இருக்குது, அது போயிடலாம். ஓகே சார். சார், இந்த அப்ளிகேஷனை யார் கேட்கலாம் சார்? அதாவதுங்க, இந்த அப்ளிகேஷன் சட்டப்படி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம யாரெல்லாம் குடியுரிமை பெற்றிருக்காங்களோ நம்ம ஆளுங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா தாராளமாக கேட்கலாம். பட் ஒன் திங் என்னென்னா, ரிஜிஸ்டர்டு அசோசியேஷன் அந்த நேமில் கேட்க முடியாது. ஏன்னாக்கா அவங்க சிட்டிசன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குது. ஓகே சார். சார், இந்த ஆர்டிஐ நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் அந்த மாதிரி இருக்கா? அதான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, அதாவது 10 ரூபா ஒன்று பேமெண்ட்டாக கட்டலாம், நேரடியாக கட்டலாம். இல்லைன்னா கோர்ட் ஃபீ 10 ரூபா இது பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பதில் வந்துடும். ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது தான் தேவைப்படும். செகண்ட் அப்பீலு ஃபஸ்ட் அப்பீலு இதுக்கெல்லாம் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் பொது தகவல் அலுவலர் கேட்குறீங்க இல்லையா, அந்த டைம் மட்டும் தான் இந்த கோர்ட் ஃபீ கட்ட வேண்டியது. ஓகே சார். சார், இப்போ ஆர்டிஐ நம்ம கேட்குறோம், அது டினை ஆக வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக. அதாவது நம்ம சட்டம் ஒரு சைடு இருந்தால் கூட அதிகாரிகள் அவங்களுக்குன்னு ஒரு லைன் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை எந்த அளவுக்கு யூஸ்லெஸ்ஸாக ஆக்கணுன்ற எய்மில் தான் அவங்க பதில் கொடுப்பாங்க. கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட கொடுக்காம இது அது அங்கே இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்மளை அழுக்களிப்பாங்க ஒழிய கேட்குற ஆளுங்களுக்கே ஒரு வெறுப்பு உணர்வு இருக்கிற மாதிரி தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பட் ஒரு மோஸ்ட் ஆஃப் தி ஆளுங்க இப்படி இருந்தால் கூட சில அதிகாரிகள் கரெக்டாக பதில் கொடுக்குறாங்க. அப்படி எவேஷிங்காக கரெக்டான பதில் இல்லாட்டினாக்கா இமீடியட்டாக நம்ம நண்பர் சொல்கிறது மாதிரி நீங்கள் அப்பீல் பண்ணலாம், தென் கமிஷனுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் ரிட்டுக்கு வரணும். ஓகே சார். சார், இப்போ நம்ம அப்பீலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா சார்? அப்பீலுக்கு அப்பீல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் டேஸ் அந்த மாதிரி இருக்கா சார்? அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பொது தகவல் அனுப்பி ஒரு 30 நாளைக்குள்ளே அவங்க தகவல் தெரிவிக்கலைன்னா ஃபஸ்ட் அப்பீல் கொடுங்க. ஃபஸ்ட் அப்பீல் பண்ணோம். ஃபஸ்ட் அப்பீல் பண்ணி 45 டேஸுக்கு அப்புறம் செகண்ட் அப்பீல் பண்ணோம். ஸோ இதில் என்னன்னா, ஃபஸ்ட்டுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் யாரும் பதில் கொடுக்கறது இல்லை. இப்போது செகண்ட் அப்பீல் போனால் ஒரு கொஞ்சம் பதில் ஒரு 10% வரும். தேர்டு போனால் ஒரு 50% வரும். மோஸ்ட்லி நமக்கு எப்படி அவாய்ட் பண்ணுன்ற இதை தான் டேக்கிள் கற்று வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பொதுமக்களுக்கு பதில் வரும்.
ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இதுக்கு அமைச்சு அதையும் நீங்கள் ஃபைனலில் வந்து கமிஷனில் வரலன்னா கோர்ட்டில் போயிட்டு ரெட் பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஃபைனலாகவே இதுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. ஒரு முக்கியமான இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய இதிலலாம் இஷ்யூஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரி பல கோடி ரூபா கொள்ளை அடிச்சிருப்பா, அது பண்ணியிருப்பா, அது வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக அதை எப்படி மூடி மறைக்கலான்றதுக்காக இந்த மெத்தடை அவங்க கண்டுபிடிச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் இருக்க உண்மைத்தன்மையை அறிஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதில் கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுப்பாங்க. இப்போது நீங்கள் கேள்வி கேட்டது என்னன்னாக்கா, அந்த டைம் லிமிட் கேட்டீங்க. பிரிவு 6 அந்த இன்ஃபர்மேஷன் ஆக்டில் படி அவங்க அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அவர் சொல்கிறது மாதிரி 30 நாளுக்குள்ளே பதில் இல்லாட்டினாக்கா அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணுற டைம் கூட 30 நாளுக்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும். நீங்கள் என்னென்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க, ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் காப்பி வாங்குறீங்க, அந்த காப்பி வாங்கின நாள் 30 நாளுக்குள்ளே நீங்கள் அப்பீல் பண்ணி ஆகணும் செக்ஷன் 19. அதன் பிறகு அது சரியாக பதில் வரல, இல்லை பதிலே நெகட்டிவாக வந்ததுனாக்கா கமிஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், நான் கேள்வி கேட்கறேன், கேட்கலாமா? சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியாக அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரவங்க எல்லாம் அரசு ஊழியர்களா இருந்து ஓய்வு பெற்றவங்க. சரிம்மா, உங்க பேருமா? சொந்தமா நாங்க இப்ப கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சிருக்கோம். சரி. பெரிய பையனுக்கு அவன் செய்ய வேண்டிய அத்தனையும் செஞ்சாச்சு. அவன் வாழ்வாதாரத்துக்கு நிறைய செஞ்சிட்டோம். சரி. அவன் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு குடிச்சு முக்கியங்களை விட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, சித்திரவதை பண்ணிட்டு இருந்தான்னு நான் வேற இடத்துக்கு வந்துட்டேன்ப்ப. சரிங்க. அவனுக்கு தெரியாம. ஆனா அவன் வந்து அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து சட்டம் போட்டிருக்கான், வீடு வேணும்னு. நான் வீட்டை பூட்டி போட்டுட்டு இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் காரைக்கால் வந்திருக்கேன். சரி. அதனால அந்த வீட்டை வந்து வீட்டு சாவி வேணும், வீட்டை உடப்பாம போகாம வருவேன்னு முதல்ல கேட்டையும் உடச்சி வச்சிருக்கான். கேட்கலாம் அவனுக்கு. எனக்கு அவன் பண்ற அட்டகாசத்துக்கு அவனுடைய சித்திரவதைக்கு நான் அவனுக்கு 10 காசு கூட கொடுக்குறாப்புல இல்லை. நான் எல்லாம் செஞ்சிட்டேன். அவன் அவனையும் படிக்க வச்சுட்டான். அவனை 2 தடவை வெளிநாடு அனுப்பிட்டான். வீடு 2 இடத்துக்கு முடிச்சு கொடுத்துட்டான். டாட்டா ஏசியும் வாங்கி கொடுத்தான், அதையும் விட்டாச்சு. ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு சொத்து மேல கேஸ் போட போதேங்கலாம். ஏமா, உங்க பேர் என்னம்மா? பிரேமாவதி. பிரேமாவதி. எந்த ஊர்ல இருந்தம்மா பேசுறீங்க? நாங்க நாகப்பட்டினம் மாவட்டம், திருவேலூர் தாலுகா. சரிம்மா, இப்போ இந்த சொத்துலாம் எங்க இருக்குது? சொத்தெல்லாம் இந்த திருவள்ளூர்ல தான் இருக்காம. அடிக்கலாம் உதைக்கிறான்னு பயந்துகிட்டு நகையெல்லாம் திரும்பிட்டு போயிட்டான். இந்த சொத்து யார் பேர் மேலமா இருக்குது? சரி, நல்லா கேளுங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெளிவாக சொல்லிடுறேன். உங்கள் வீட்டுக்காரும் நீங்களும் நினச்சா யாருக்கும் எழுதி கொடுக்கலாம். இந்த சொத்தில் உங்கள் பையன் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு சின்ன துரும்பு கூட அசைக்க முடியாது. நீங்கள் கவலையப்படாதீங்க, சட்டம் உங்களுக்கு சார்பாக தான் இருக்குது. சொல்லுங்க. யாருக்கும் ஒரு தெருவில் போகிற நாய்க்கு கூட எழுதி வைக்கலாம். பிரபாவதி அம்மா, 2 விஷயம். சொத்தை உங்கள் பையன் ஒன்றும் செய்ய முடியாது, நம்பர் 1. நம்பர் 2, அவன் ரொம்ப கரெக்டாக பண்ணுறான், அந்த மாதிரி செய்கிறானாக்கா உடனே 100க்கு அடிங்க, போலீஸுக்கு தகவல் கொடுங்க, உடனே புஷ்ட்டு போய் 2 முறை செய்யுங்க, ஆட்டோமேட்டிக் சரியாயிடும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நம்ம கூட அடுத்த காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ, வணக்கம். ராஜாராம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? ராஜாராம். ஓகே ராஜாராம், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியாக அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். ஐயா, சரி சரி சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஐயா வணக்கம்மா, நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம். சார், நீங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? பண்ணிட்டுமா, பண்ணிட்டேன். கம்மி பண்ணிட்டு இங்க பேசுங்க சார். திருவண்ணாமலை மாவட்டம் பேசுறேம்மா. திருவண்ணாமலை. சொல்லுங்க சார், கேக்குது. 2018 இருந்து நான் வந்து கலெக்டரத்துல 5 மனு கொடுத்தேன். 3 கலெக்டர் மாட்டாங்க. சரிங்க. இந்த ஆர்டிஐ சம்பந்தப்பட்ட மனு கொடுத்துருக்கையா? சரிங்க. சரி சரி. இது வரைக்கும் அந்த நடவடிக்கை நானும் மாற்றுறதுனாலே. சரி. ஐயோ, வயசு 75 வயசு ஆகுது. ஓ.
இது வரைக்கும் ம் ம் 3 கலெக்டர் மாறிட்டாங்க. அந்த பிடபிள்யூ ஆஃபீஸ்ல இருந்து லெட்டர் எல்லாமே பதில் அடிச்சாங்க. சரிங்க. ஊரக வளர்ச்சித்துறையில இருந்து 9 லெட்டர் அடிச்சிருக்காங்க. வந்து பார்க்கவே மாட்டாங்க. 9 வருஷம் ஆச்சுயா. வந்து பார்க்க மாட்டாங்களா? சரி, நீங்க இது சம்பந்தமா நீங்க மனு கொடுத்தீங்க இல்லையா, அது ஒரு நடவடிக்கை என்ன எடுத்தீங்கன்னு சொல்லி ஆர்டிஐ மூலியமா கேட்டீங்களா? அதிமுக போய் சைதாப்பேட்ல போயிட்டு கொடுத்தா. சரி. கொடுத்ததுக்கு அவங்க 30 நாள் பதில் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. 30 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, 30 நாள் மாற்ற தாண்டி போய் மாசம் மாற்றுவாங்க சாமி. சரிங்க. அதனால என்னால போக முடியாது போயிடுச்சு. அந்த 30 நாள்ல போக முடியல. ஆனா அவங்க பதில் அனுப்பிச்சாங்க. அது கலெக்டர் அவங்க எழுதி எழுதி கொடுத்தாங்க. சரி சரி சரி. கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை எல்லாருக்கும் எழுதி இல்ல, இப்ப அவங்க கொடுத்தாங்க. பதில் உங்களுக்கு என்னன்னா இப்ப அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? நீங்க கொடுத்ததுக்கு ஆமாய்யா 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் ஆயிடுச்சுங்களா? இப்போ அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா ஒன்று கலெக்டர் ஆஃபீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்கள் ஒன்று தகவல் உரிமை சுத்தமாக கேட்டு அதோடைய பதிலை வச்சு நீங்கள் கோர்ட்டில் வேணால் ஒன்று அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கோர்ட்டில் ரெட் பெட்டிஷன் போட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி நடவடிக்கை ஆர்டர். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வசதி இல்லைனாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கேயே ஃப்ரீ லீகல் சர்வீஸ்ன்னு இருக்குது. நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது மூலியமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்கான ரெடி சொல்லுங்க. அந்த போன் நம்பர் ஏதாச்சும் கொடுங்க, இல்ல அட்ரஸ் கொடுங்க. போன் நம்பர் சொல்லுங்க. ஐயா, அதாவது நீங்க உங்க பேர் என்ன? ராஜாராம். ராஜாராம். இப்போ நீங்க ஆர்டிஐல கேட்டீங்களா? என்ன விவரம் கேட்டீங்க? என்ன வேணும்? ஆர்டிஐ கொண்டு போய் கொடுத்துட்டு சைதாப்பேட்டை கொடுத்துட்டு இல்ல, என்ன வேணும் உங்களுக்கு? ஆர்டிஐல என்ன மனுவில் என்ன எழுதினீங்க? நீங்க என்ன வேணும்னு எழுதி ஆர்டிஐ அகற்ற சொல்லி கொடுத்தோம். அது அந்த கலெக்டர் யாருமே நமக்கு அகற்றல. என்ன யாருமே அகற்றல. அகற்றல. இல்ல இல்ல, என்ன 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 அகற்றவில்லையா? இருங்க. என்ன தெரியுங்களா, இந்த பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பதில் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆர்டிஐக்கு பதில் வந்ததா இல்லையா? இருங்க. இப்போ ஆக்கிரமிப்பு அகற்றவில்லை. அந்த அந்த இடம் யாருடைய இடம் அது? இருங்க. இப்போ என்ன, கவர்மெண்ட் இடத்த தவற ஆக்கிரமிச்சிருக்காங்க யூடிஆர் பட்டாவில், அப்படிதானே? இருங்க. ஒன்றும் இல்லை, இதை பாருங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் இடத்த ஃபோர்ஜரி ரெக்கார்டு கிரியேட் பண்ணி யூடிஆர் பட்டா வாங்கி கவர்மெண்ட் இடத்த தன்னோட சொந்த இடமா இவங்க அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நேராக அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுத்து அவங்களையும் உள்ளுக்கு தள்ளிடுவாங்க. கவர்மெண்ட் இடமும் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளாக செய்வாங்க, இம்மிடியேட்டாக செய்வாங்க. ஓகே சார். நீங்கள் மாற்றுத்திறனாளி உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் லோக்கல் கோர்ட்டுக்கு, நீங்கள் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போங்க. சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போனாக்கா அங்கே இலவச சட்ட உதவி மையம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உடனே காமிப்பாங்க. எந்த வைக்கலாம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். சைதாப்பேட்டை ஒவ்வொரு கோர்ட்லையும் இலவச சட்ட உதவி மையம் இருக்குது. சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு போங்க, இலவச சட்ட உதவி மையம் எங்கன்னு கேளுங்க. அங்கே போய் சொன்னால் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ வந்துட்டு அடுத்த காலர் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுடைய பெயர், எங்கிருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் பெரியார் நினைவு சமத்துவம். என் பேர் கமல்நாதன் மேடம். ஓகே கமல்நாதன், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியாக அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க கமல்நாதன், என்ன விஷயம் உங்களுக்கு? சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரு 2 சந்தேகம் எனக்கு. சொல்லுங்க. 6/1 முதல் முறையீடு போடுறோம் இல்லைங்களா? 6/1 தகவல் அறிவு. அதான் 6 சப்கிளாஸ் 1. ஓகே, ஆமா. அது போட்டு 30வது நாள் வரைக்கும் அவங்க 30வது நாள் ஈவினிங் தான் அவங்க லெட்டர் அனுப்புறாங்க. அப்படின்னா நமக்கு 32, 33வது நாள் கிடைக்கும்போது எப்படி சார் அது பயன்படுத்தும்? நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஒன்று தெரிஞ்சு, அதாவது சில இதெல்லாம் வந்து ஃபிலிம்சி ரீசன்வாங்க, அதாவது நிழலில் சண்டை போடுறதுன்னுவாங்க. தப்பாக நான் சொல்கிறத சட்டப்படி அவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கின நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே அவங்க பதில் கொடுத்துடணும். 30வது நாள் கொடுக்குற அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. ஆனால் உங்களுக்கு 32, 33வது நாளில் கிடைக்குன்னு வச்சுங்க. 3 நாள் கழிச்சு கிடைக்கிறதெல்லாம் போய் சண்டை போடலாமா? உங்களுக்கு என்ன மெயின் சப்ஜெக்ட்டு அதை பார்த்துட்டு போங்க. ஆனால் சட்டப்படி 3 நாள் கழிச்சு கிடைச்சா கூட அதிகாரிங்க எந்த தேதியில் வாங்கினாங்க, எந்த தேதியில் லெட்ரு பதில் தேதி, அதாவது பதில் கொடுக்குறாங்களோ அந்த தேதி,
அவங்க வாங்கின தேதியும் அவங்க பதில் லெட்டர் கொடுத்த தேதியும் 30 நாளுக்குள்ளே இருந்தாலே போதுமானது, இது சட்டம் சொல்லுது. ஆனால் 1 நாள் 2 நாள் இருக்கிறதுலாம் போய் சண்டை போடக்கூடாது. நீங்கள் நல்லா பாருங்கள், சண்டைக்கு இல்லை சார், அது தவிர்க்கப்படும் அப்படின்ற கண்டிப்பாக தவிர்க்கப்படணும் தான். அதிகாரிக்கு எவ்வளோ வேலையில் இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயம் நம்ம தான் விட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தடுத்து மெயின் சப்ஜெக்ட் விட்டு போயிடக்கூடாது. எப்பயும் தெரிஞ்சு வச்சுங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா மெயின் எய்ம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து விடுபட்டு போயிடும். அதெல்லாம் விட்டுட்டு மெயின் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி. சொல்லுங்க. அதாவது 19/1 போயாச்சு, அப்புறம் 20/1 21/1 போறேன் இல்லைங்களா? சரி. அதுல ஆணையத்திலிருந்து ஆணை பிறப்பிச்சுட்டாங்க, அவருக்கு வந்து ஆர்டர் கொடுங்க எல்லாம் ஃபைன் போட்டுருவாங்க. கரெக்ட் கரெக்ட். போட்ட பின்னாடி காம்ப்ரமைஸ் எழுதி வாங்கிட்டு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஆணையை நிறைவேற்றணும்னா என்ன நடவடிக்கை பண்ணணும்? நல்லா சொல்ற பாருங்க. நோட் பண்ணிங்க, பேப்பர் எடுத்து எழுதிங்க. 166 ஏ ஐபிசி, 166 ஏ ஐபிசி, அதாவது ஒரு கோர்ட்டு லெவலில் உள்ள எந்த அதிகாரி சொன்னாக்கா அந்த சட்டப்படி அந்த பணி செய்ய தவறிட்டாங்கனாக்கா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம். அதுதான் செக்ஷன் 166 எழுதிங்க, 166 கேபிட்டல் ஏ ஐபிசி எழுதிங்க. ஜெயிலுக்கு போயிடும் வந்தாலும் கிரிமினல் கேஸ் எடுங்க. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? சார், என் பேர் ஜெயசீலன். ஓகே ஜெயசீலன், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியாக அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சரிங்க சார். சொல்லுங்க ஜெயசீலன் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், எங்களுடைய வருவாய்த்துறையில இருந்து எங்களுடைய இடத்த வந்து மாற்றி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி விட்டுருக்காங்க சார். பக்கத்துல மாத்தி பண்ணிட்டாங்களா? மாற்றி பண்ணிட்டாங்க சார். சரிங்க. அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து விடுதலை பத்திரம் இருக்கிறாங்க, கரெக்டா டாக்குமெண்ட்லாம் பண்ணல சார். பொய்யான டாக்குமெண்ட் வச்சுட்டு எங்களை வந்து இது மாதிரி பிளாக்மெயில் பண்றாங்க சார். பக்கத்து ஸ்டாஃப்ல கிராமத்துக்குள்ள தான் சார் இருக்கோம், கிராமத்துல. சரிங்க. இப்போ நீங்க அந்த இடத்துல தான் இருக்கீங்களா? ஆமா சார், அதே தான் சார். நாங்கள் 60 வருஷமா அதில் தான் சார் இருக்கோம், அதே இடத்துல. சரி, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தீங்களா? இந்த மாதிரி எங்களோட இடத்த வந்து மாற்றி இது பண்ணியிருக்காங்க, மனு கொடுத்தீங்களா? மாற்றி பண்ணா சார். இது மாதிரி கோர்ட்டுக்கு போய் சார், கோர்ட்டில் தான் நீங்கள் பார்க்கணும் சார். கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் வந்து பொய்யான வழக்கு வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் வச்சு பண்ணாங்க சார். சரிங்க. அதுக்குள்ள ஆர்டர் காட்டுங்க சார், என்ன சார் பண்ணாங்க? இல்லைங்க, உங்க சைடு யாரும் நீங்க அட்வொகேட் வைக்கலையா? நான் வச்சிருக்கேன் சார். என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க, கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, இது வந்து பொய்யான வழக்கு அப்படின்னு கோர்ட்ல இருந்து என்ன அந்த ஆர்டர் கார்டு தரல சார். இல்லைங்க, ஆர்டர் கார்டு வாங்கிட்டு அப்பீல் பண்ணுங்க. உங்க சைடு நியாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதாகுமே. சரிங்க சார். நல்ல அட்வொகேட்டா பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து உங்களோட இடத்துல இருக்கிறீங்க, அதுல வந்து நீங்க கவர்மெண்ட் தப்பு பண்ணிச்சுன்னா எப்படி அதை விட முடியுமா? உங்க அட்வொகேட் வந்து சரியான முறையில் அங்கே எடுத்து வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயே நல்லா இதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு, நீங்க அப்பீல் பண்ணுங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். ரிட்னா என்ன சார்? ரிட்டுனாக்கா ஹைகோர்ட்டில் போடக்கூடிய பேராணை மனு. ஹைகோர்ட்டில் ஆர்டிகிள் 226 அண்ட் 227 வாங்க. அந்த கான்ஸ்டியூஷனில் அந்த பிரிவில் அந்த சரத்தில் ஹைகோர்ட்டுக்குள்ள பவர். அந்த ரிட்டு எப்போ போடலாம் அப்படின்னாக்கா, அடிப்படை உரிமைகள்னு நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. பார்ட் தேர்டில் உள்ளது ரைட் ஃபார் லிவ்லிஹுட்டு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, நம்ம எஜுகேஷன், இந்த மாதிரி சம்மந்தமெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் தேர்டில் வரும். அதே மாதிரி லீகல் ரைட்ஸும் சிலது இருக்கும். கான்ஸ்டியூஷனில் சில லீகல் ரைட்ஸும் இருக்கும். அந்த லீகல் ரைட்ஸுக்கும் நம்ம ரிட்டாக போகலாம். இந்த ரிட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகை இருக்குது. ஒன்று ஹேபியஸ் கார்பஸ்னுவாங்க, ஆட்கொணர்வு மனு. யாராவது கவர்மெண்ட்டில் யாராவது போலீஸ்காரன் பிடிச்சி வச்சுட்டான், இல்லீகலாக பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா ஹேபியஸ் கார்பஸ் போடலாம். இன்னொன்று மேண்டமஸ்னால் ஒரு அதிகாரி செய்ய வேண்டிய வேலையை செய்யலை, சட்டப்படி செய்யணும், அப்போது அந்த அதிகாரி இந்த வேலை செய்யன்னு சொல்லிட்டு ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடலாம். செர்ஷோரரைனாக்கா ஒரு ஆர்டர் தவறாக போட்டான், அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கள், குவாஷ் பண்ணுங்கன்னு போடலாம். இன்னும் ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் இருக்குது. ப்ரொஹிபிஷன் சட்டத்துக்கு அகென்ஸ்டாக ஏதாவது ஆர்டர் போட்டாங்க, ஏதாவது கீழ் கோர்ட்டு ஏதாவது சட்டத்துக்கு அகென்ஸ்டாக ப்ரொசீடிங் பண்ணுறானாக்கா ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷனை அந்த ப்ரொசீடிங்ஸை நிப்பாட்டுறதுக்கு, நிறுத்தி வைங்க அப்படின்றதுக்கு ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் போடலாம். இதோட கோவாரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கோவாரண்ட்டுனாக்கா ஏதாவது கவர்மெண்ட் அதிகாரி
அவன் வந்து ஒரு எலிஜிபிள் இல்லை. சப்போஸ் ஒரு லா ஆஃபீஸராக இருக்கணும், ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக வைக்கலாம் தான் லா ஆஃபீஸர் போஸ்ட் பண்ணணும். ஆனால் 3 வருஷம் தான் இருக்குது அவனுக்கு. அந்த 3 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அவன் அந்த போஸ்ட்டை ஹோல்டு பண்ணுறான். 7 வருஷத்துக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இருக்குது, சட்டப்படி அது எலிஜிபிள் இல்லை அவன் அந்த போஸ்டிங்க்கு அப்படின்னு சொல்லும்போது ரிட் ஆஃப் கோ வாரண்டோ அண்டர் வாட் அத்தாரிட்டி ஆஃப் லா யூ ஆர் ஹோல்டிங் தட் போஸ்ட் அப்படின்னு போடலாம். ஸோ 5 வகையான ரிட்டு மனுக்களை ஹைகோர்ட்டில் போடலாங்க. ஓகே சார், நம்ம கூட காலர் ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? நான் சென்னை கொளத்தூர்ல இருந்து பேசுறேன், திலகவதி. ஓகே திலகவதி, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியாக அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா திலகவதி அம்மா, சொல்லுங்கம்மா. சார், நான் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கேங்க சார். சரிம்மா, சரிங்க. இப்போ வந்து நவம்பரோட எங்களுக்கு அக்ரிமெண்ட் 1 இயர் முடிஞ்சிருச்சு. ஓகே. 11 months. அதுக்கப்புறமா அவங்க திருப்பி ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க 6.5% ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துட்டேங்க நான். சரிங்க. இப்போ வந்து அவங்க வந்து நோ புரோக்கர்ல வந்து ஆட் கொடுத்து ஒரு 4 பேர் வீடு வந்து பார்த்தாங்க. சரி. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னாக்கா, அது உடனே அவங்க கால் பண்ணி நோ புரோக்கர்ல அது ஆட் எல்லாமே பண்ணிட்டாங்க. சரி. என்கிட்ட வந்து இப்போ ஸ்கிரீன்ஷாட்லாம் இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து வீடு இமீடியட்டா வேணும், நீங்க ஜாலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. என்ன ஆச்சுன்னா என்கிட்ட வந்து 19,000 கலெக்ட் பண்ணாங்க. சரி. ஆனா நோ புரோக்கர்ல போட்டது வந்து 17,500. சரி. இது ஏன்னாக்கா எங்க வீட்டுல தண்ணி கிடையாதுங்க, ஒரே ஒரு டேப்ல தான் தண்ணி வரும், கிச்சன்ல மட்டும். ஓகே. எங்களை ஏமாத்தி தான் எங்களை விட்டாங்க வாடகைக்கு, எங்களுக்கு தெரியாமையே வந்துட்டோம். சரி. இப்போ இது என்ன செய்யறதுங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அந்த இடத்துல காலி பண்ணணும்னு விரும்புறீங்க, உங்க இடத்த உங்க பணம் திரும்பி வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த இடத்துல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லங்க, நான் வந்து இப்போ ஒரு 2 months நான் ரெண்ட் பே பண்ணல. இது வந்து நான் வந்து செப்டம்பர் வரைக்கும் கழிச்சு இல்லம்மா, உங்களுக்கு தேவையானது என்ன? இப்போ அந்த இடத்துல இருக்கணுன்றதுக்கு ஐடியா கேட்குறீங்களா, இல்ல நான் தவறா வந்துட்டேன் நான் கொடுத்த அமௌண்ட்டை திருப்பி வாங்குறதுக்கு என்னன்னு கேள்வி கேட்குறீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? எது இருந்தாலும் பரவாயில்லைங்க சார். ஏன்னா எனக்கு அமௌண்ட் திருப்பி வந்தா பரவாயில்ல, ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க. இல்ல அப்படிலாம் கிடையாது. நீங்க கேளுங்க, நீங்க தாராளமா இது சம்பந்தமா இது அதாவது இந்த வாடகை சம்பந்தமான கோர்ட்டுக்கெலாம் தனியாக விசாரிக்கிறதுக்கு ஒரு கோர்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு ஒன்று தனியாக இருக்குது, அந்த கோர்ட்டுக்கு தனியாக இருக்குது. அந்த கோர்ட்டில் போய் கேஸை போட்டு இந்த மாதிரி எனக்கு பணத்தை வேணும், நான் வந்து வெளியே கிளம்பிடுறேங்க, வெளியே வந்துடுறேன், என் கொடுத்த பணம் வேணும் அப்படின்னு போட்டிங்கனாக்கா கோர்ட்டு இமீடியட்டாக 3 மாதத்தில் ஆர்டர் கொடுத்துரும். அது ஸ்பெஷல் கோர்ட்டு, வாடகைக்குன்னு தனியாக இருக்குது. நீங்கள் ஒன்று வேணாம், ஹைகோர்ட்டு. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க? குளத்தூர் சொல்லிட்டீங்க, நேராக ஹைகோர்ட்டுக்கு போங்க. ஹைகோர்ட்டில் போனீங்கன்னாக்கா ரெண்ட் கண்ட்ரோல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணக்கூடிய கீழ் கோர்ட்டு கேட்டிங்கனாக்கா அங்கே காமிப்பாங்க. நீங்கள் அங்கே உள்ள அட்வொகேட்டை யாராவது பிடிச்சாலும் பெட்டிஷன் போட்டால் ஒரு 1 month 1.5 months அது மேட்டர் முடிச்சிடுவாங்க. ஸ்பெஷல் கோர்ட்டு தான் அது. ரெண்ட் கண்ட்ரோலர்னு பேர், ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்டு. ஓகே சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஆமாம். ஓகே சார், அடுத்த கேள்வி என்னன்னா, லைக் ரிட் நம்ம போடுறோம் இல்லையா சார், இது அஃபெக்டட் பர்சன் தான் போடணுமா, இல்லை அந்த அஃபெக்டட் நபருக்கு பதிலாக வேற ஒரு நபர் கூட போடலாமா சார்? இல்லை, வேற ஒரு நம்பர் எப்படி, அவங்க யார் அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்க தான் போடணும். அதாவது அவங்களுடைய உரிமை, இப்போ என்னுடைய உரிமை பாதிக்கப்பட்டால் நான் தானே போட முடியும், எனக்கு பதிலாக வேற யார் இது பண்ணுவான்? ஆள் இல்லாத பட்சத்தில் அவங்க இந்த சம்மந்தமான இல்லை அப்படின்னா அடுத்தவங்க இது பண்ணலாம், இல்லைன்னா நம்ம தான் இது பண்ணலாம். அதாவதுங்க இதில் எப்படின்னா, ரிட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு விஷயம். இப்போ ஒரு அதிகாரி சம்மந்தம் இல்லாமல் இன்னெலிஜிபிளால் ஒரு போஸ்ட்டில் உட்காந்துருக்கானாக்கா அதனால் யார் பாதிப்பா? யாரும் பாதிக்க மாட்டாங்க, சமுதாயம் தான் பாதிக்கும். அதனால் அந்த மாதிரி இதில் யார் வேணால் போடலாம். நம்பர் 1. பில்லுன்னு ஒன்று இருக்குது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொது நல வழக்கு. அதுவும் ரிட்டில் தான் வரும். பொதுமக்களுக்காக பொதுவாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், இப்போ உதாரணமாக கிரவுண்ட் வாட்டர்லாம் எங்கே பார்த்தாலும் பொல்யூட் பண்ணிகிட்ருக்கான். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் எடுத்து குடிச்சுட்டு இருக்கோம். இன்னும் போக போக சென்னை மக்கள்லாம், அது புறநகர மக்கள்லாம் சாக வேண்டிதான். கவர்மெண்ட் அதிகாரியும் கண்டுக்கிறது கிடையாது, அது அரசாங்கமும் கண்டுக்கிறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக யூபியில் பாருங்கள், 7 பேர் செத்தான், 100க்கு மேற்பட்டவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னுக்கு நம்ம இந்த பம்மல் நகராட்சியில் ஒரு குழந்தைய செத்து போச்சு, 40 பேர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட கவர்மெண்ட்டும் அதிகாரிகளும் கண்டுக்கிறதே கிடையாது. என்ன ஒன்று ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பிச்சை காசு மாதிரி கொடுத்து விட்டு போயிடுறாங்க. இதுதான் இப்போ நம்ம ட்ரெண்ட் பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் பில்லு தான் போடணும். அப்போது பாதிக்கப்பட்டவங்க மக்களுக்காக யார் வேணால் போடலாம். இதுதாங்க. இது மட்டும் அதே மாதிரி வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆட்கொணர்மானு சொன்னேன் பார்த்தீங்களா, போலீஸ் ஸ்டேஷனில் யாராவது இல்லீகலாக பிடிச்சி வச்சிட்டாங்கனாக்கா சம்மந்தப்பட்ட ஆளும் போடலாம். ஏன்னா பிடிச்சி வச்சதுன்னா போட முடியாது, அவங்க எழுத முடியாது சட்டப்படி, ஆனால் அவங்க போடலாம்.
அவங்க இல்லாமல் வேறு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சார்பாக போடலாம். அதனால் வந்து பாதிக்கப்பட்டவங்க தான் போடணுன்ற அவசியம் இல்லை. ரிட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து மற்றவங்களும் போடலாம். சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நீங்கள் அதிகாரி ஒன்று போடுறான், அதனால் தனிப்பட்ட ஆள் ஒருத்தன் பாதிக்கிறான். இப்போ நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க, தேவையில்லாமல் ஒரு அதிகாரி உங்களை வேலையை விட்டு தூக்கிடுறான். அந்த மாதிரி இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாதிக்கிறீங்க. இல்லை ஏதாவது வேறு லெவலில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு, ஸ்லம் கிளைம்ஸ் போர்டில் திடீர்னு கேன்சல் பண்ணிடுறாங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட ஆள் பாதிக்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் போகணுமே ஒழிய உங்களுக்கு சார்பாக இந்த மாதிரி நேச்சரில் வேறு யாரும் பண்ண முடியாது. ஸோ சில நேச்சரில் நீங்கள் தான் பாதிக்கப்பட்டவங்க தான் போகணும், சில நேச்சரில் பாதிக்கப்பட்டவங்களும் போகலாம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு மற்றவங்களும் கேட்கலாம். ஓகே சார், ரொம்பவே எலாபரேட்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ சார், நீங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேச முடியுமா? டிவி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். சொல்லுங்க சார், உங்களுடைய பெயர் எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையில் இருக்கேன். சொல்லுங்க சார், உங்களுடைய பெயர்? மேடம், என்னுடைய பெயர் வந்து ரவிச்சந்திரன். ஓகே ரவிச்சந்திரன், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சரி மேடம். சொல்லுங்க சார். என்ன வந்து ஒரு ரிட்டு மனு வந்து மதுரை ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணியிருந்தேன் சார். அது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜட்ஜ் என்னன்னாக்க ஆர்டிஓ உங்களுக்கு இந்த மனு மீது விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கிறது எழுதி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. உத்தரவு பிறப்பிச்சு இன்னைக்கு 8 மாசம் ஆன பிறகு அவங்க நடவடிக்கை எடுக்கலாம்ல கண்டெம்ட் கேஸ் ஃபைல் பண்ணேன். கண்டெம்ட் கேஸ் வந்து என்னை வந்து விசாரணை பண்ணாங்க. நான் என்னுடைய எல்லா ஆவணங்களையும் கொடுத்தேன். இன்னைக்கு என்ன 4 நாள் கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபர்ஸ்ட் வாய்தா முடியதுக்கு இதுவரையிலும் எந்த ஒரு நியாயங்களும் எனக்கு வழங்கவில்லை. என்ன சொத்துடைய ப்ராப்ளம் என்னன்னாக்கி என்னுடைய சர்வே நம்பர் 629 அரசாங்க புறம்போக்கு பூமியே கிடையாது. அதுல ஒரு போர்ஷன் வந்து புறம்போக்கு பூமியா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. எங்க 1967 எங்க அப்பா வாங்கின டைம்ல அவங்க செட்டில்மெண்ட் கோர்ட்ல எல்லாம் கேஸ் வின் பண்ணி எங்க அப்பா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண அப்புறம் நான் சென்னையில இருந்து சிஏ படிச்சுட்டு இருந்ததுனால சென்னையில இருந்துட்டேன். அப்புறமா ஊருக்கு போகும்போது ரயில்வேல இருந்து இடம் எடுக்கிறாங்க, உங்க இடத்த இருந்து நீங்க பார்த்துட்டு வந்து கேளுங்கன்னு சொன்னாங்க. பார்க்கும்போது என்னுடைய இனத்துல இருந்து ஒரு 10 சென்ட் பூமியா பக்கத்து உள்ளாதவங்க என்கரேஜ் பண்ணி வச்சிருந்தாங்க. 2014 ஆவணத்தை திருத்திருக்காங்க. திருத்தின பிறகு இப்போதைக்கு நான் வாய்தாக்கு போகும்பொழுது வந்து அவங்க வந்து ஏன்டா 2 நாள் நோட்டீஸ், அதாவது 3ஆம் தேதி ஒரு நோட்டீஸ் விட்டு 6ஆம் தேதி பிரசன்ட் பண்ணும்பொழுது 65 வருஷம் ஆவணத்தை எடுத்துருவாங்க. நாங்க இருந்தாலும் என்னுடைய பழைய கோர்ட்டுள்ள கேஸ் ஆவணங்கள் எல்லாமே எடுத்துட்டு போயாச்சு. அப்படின்னா 2014 என்னுடைய ஆவணத்தை திருத்திருக்காங்க. கொட்டாரம் கிழக்கு வருவாய் கிராமத்துல இருந்து சிகப்பு மைனால வெட்டி 20.5 ஏருங்கிறத 16.5 ஏரும் திருத்தலி இருக்காங்க. அப்பொழுது அவங்க வந்து அந்த 65 வருஷம் ஆவணங்களுக்கு இருந்தாங்களான்னு வில்லேஜ் ஆபீசர்கிட்ட கேட்டேன். ஐயா இப்போ இருங்க ஐயா, இருங்க ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன், உங்க மேட்ரு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு உண்டான அந்த தவறுதலாக அவங்க எடுத்துக்கிட்ட சொத்து உங்களுக்கு வரணும். அந்த சொத்தை எப்படி எடுத்தாங்கனாக்கா ஆவணம் திருத்தப்பட்டு எடுத்துட்டாங்க. நீங்கள் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி கூட கண்டெம்ட் பெண்டிங் இருக்குதுன்றீங்க. இப்போ உங்கள் இடம் உங்களுக்கு வேணும், அவ்வளோதானே? ஆமாம் சார். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை பாருங்க, ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கிச்சு கண்டெம்ட் போட்டிங்கன்னா ஒரு லைன் இருக்கட்டும். நீங்கள் யார் இந்த அதாவது ஆவணம் திருத்தியிருக்காங்க இல்லையா, அந்த திருத்தினவன் யாரோ அந்த அதிகாரி பேரை எந்த நபரோ அவனுடைய பேரை மென்ஷன் பண்ணி லோக்கல் ஸ்டேஷனில் கிரிமினல் ஆக்ஷன் எடுங்க. இதெல்லாம் வந்து கிரிமினல். நீங்களும் ஹைகோர்ட்லாம் லேட் ஆகும், கண்டெம்ட்லாம் அது வேறு லெவலில் போகும். அது ஒரு லைனில் இருக்கட்டும். நீங்கள் கிரிமினல் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒரு பயம் வரும். ஆகா, நம்ம ஜெயிலுக்கு போவோம், நம்ம வேலை போவோம், உடனடியே தீர்வு கிடைக்கும். நீங்கள் இமீடியட்டாக கிரிமினல் ஆக்ஷன் எடுங்க. நம்பர் 1. நம்பர் 2, இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தும் கூட ஒபே பண்ணாட்டினாக்கா கண்டெம்ட் இல்லாமல் இன்னொன்று கூட எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா பாருங்கள், செக்ஷன் 166 ஐபிசி 166 அது 166 கேபிட்டல் ஐபிசி, இது ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த அதிகாரி மேலே கிரிமினல் ஆக்ஷன் வந்து லோயர் கோர்ட்டில் போடுங்க. ஓகே, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இது சம்பந்தமாக எடுக்க மாட்டான். இது சம்பந்தமாட்டு மாவட்ட ஆட்சியருக்கு என்னுடைய ஆவணத்தில் ஐயா ஒரு நிமிஷம். மாவட்ட ஆட்சியாளர் வேஸ்ட்டு. ஹைகோர்ட்டு ரொம்ப கேஸ் இருக்குது, டிலே ஆகும். நான் சொல்கிறது உங்களுக்கு இமீடியட்டாக ரெமெடி கிடைக்கும். அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வந்தால் நியாயத்தை பண்ணுவான்றதை அதை சொல்லிட்டு கிடக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க. சார், நான் 7 வாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்ட பிறகு போலீஸ் ஐயா ரவிச்சந்திரன் ஒரு நிமிஷம். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கணும். அக்னாலஜ்மெண்ட் வந்த உடனே. ஏன்னா இந்த மாதிரி மேட்டர்லாம் போலீஸ் வந்து யாருக்குமே மேக்ஸிமம் செய்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒர்க் ப்ரெஷரில். நான் வழியை சொல்கிறேன் கேளுங்க.
நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு அனுப்புங்க இன்ஸ்பெக்டருக்கு. அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அக்னாலஜ்மெண்ட்னா 2 வாரம் வெயிட் பண்ணுங்கள், அவன் ஆக்ஷன் எடுக்க மாட்டான். உடனே டிசிக்கு அனுப்புங்க, டிசி டெப்யூட்டி கமிஷனர். நீங்கள் மப்சலாக இருந்தால் எஸ்பிக்கு அனுப்புங்க. ஐயா அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்கணும்னு எஸ்பிக்கு அனுப்புங்க. எஸ்பிக்கு அனுப்பிச்ச பிறகு பதில் அவங்களும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான் போகணும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி மேலே ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கலனாக்கா டிசிகிட்ட இல்லைன்னா எஸ்பிகிட்ட கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வரணும்னு சட்டம் போட்டுட்டாங்க 173 BNSSல. அதனால் முதல்ல இன்ஸ்பெக்டர், தென் டிசி, அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரே வாரத்தில் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்குதா இல்லையா பாருங்கள். ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சட்டசபையில் வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த பிரச்சனையின் சார்பாக நம்ம வந்து ரிட் பெட்டிஷன் போட முடியுமா சார்? அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பிரச்சனைன்றீங்க. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நம்ம சட்டசபையில் மேதகு ஆளுநர் ரவி ஐயா அவர்களுக்கும் நம்ம மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவங்களுக்கும் உள்ள அந்த பிரச்சனையை கேட்குறீங்க, சட்டசபை நிகழ்வை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இந்த நிகழ்வு ரைட்டு, ஆனால் பொலிட்டிஷியன்ஸ் வந்து அந்த நிகழ்வை வேறு மாதிரி பார்ப்பாங்க. டிஎம்கே ஆளுங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா அவர் மேலே சொல்லுவாங்க, இவர் அவங்க மேலே சொல்லுவாங்க. அந்த ஏரியா உள்ளுக்கு நான் போக விரும்பலை. பட் ஆஸ் ஏ அட்வொகேட்டாக சொல்கிறேன், அட்வொகேட்டு கூட வேணாங்க, சாதாரண பொதுமக்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்குனாக்கா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நம்ம ஜனநாயக நாட்டில் சட்டசபை தான் மெயினான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் பொறுப்பான 2 பேரும் சக்தி இல்லையேல் சிவமில்லை, சிவமில்லையேல் சக்தி இல்லைன்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கனாக்கா யார் அவங்களுக்கு போய் புத்தி சொல்ல முடியும்? அவங்களுக்குள்ள செல்ஃப் கண்டென்ட்டாக இருந்து 2 பேரும் மீட் பண்ணும்போது, அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா டாப் எக்ஸிக்யூட்டிவ் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு கவர்னர், அவர் எக்ஸிக்யூட்டிவ்னுடைய டாப். இந்த சைடு லெஜிஸ்லேச்சர், ஐயா அப்பாவை ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க லெஜிஸ்லேச்சரில் அவங்க டாப், ஏன்னா சபாநாயகர். இந்த 2 தூண்களும் நேராக மீட் பண்ணிக்கும் போது அந்த இடத்துல ஒரு நல்ல உணர்வு, ஒரு சந்தோஷமான உணர்வோடு சேரும் பொழுது நம்ம ஜனநாயக நாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நிகழ்வை வந்து நம்ம நாடு மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் இதை பார்க்குறாங்க, சந்தி சிரிக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவுடைய இறையாண்மையிலே ரொம்ப சிரிப்புக்கு உண்டானது மாதிரி இருக்குது ஒன்று. ரெண்டாவது, இது என்ன விஷயம்னா, இது நடக்காமல் இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க பூனைக்கு மணி கட்டணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீதித்துறை கண்டிப்பாக கேட்டே ஆகணும். என்னன்னாக்கா, ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் உள்ளவங்க அந்த மாண்பை குலைக்கிறது மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கனாக்கா நீதித்துறை சுயமோட்டாவை எடுத்து கண்டிப்பாக இது ஆக்ஷன் எடுக்கணும். நான் ஒரு விஷயத்தை இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது நாட்டில். நான் ஒரு அப்படியே ரோட்டில் போகும்போது ஒரு டாஸ்மாக் கடையை பார்க்குறேன். 2 காலும் இல்லாதவன் ஊனம், அந்த ஊனத்தை முதலீடாக வச்சு பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுத்த காசில் டாஸ்மாக் கடையில் போய் சாராயத்தை வாங்கி குடிக்கிறான். அதை ஜிஎஸ்டின்ற ஒரு லைனில் ஏதோ ஒரு வரி போடுறாங்க. அந்த வரி எங்கே போய் சேருது? இந்த மாதிரி ஆளுங்க அந்த மக்களுடைய வரியில் தானே இருக்குது. நான் சாரி டு சே, கவர்னராக இருந்தாலும் சரி தான், இல்லை யார் எவ்வளோ பெரிய போஸ்ட் இருந்தாலும் சரி தான், அந்த பிச்சைக்காரன் காசு எடுத்து கொடுக்குறான் பாருங்கள், அந்த கோட்டில் இருக்குது அவன் அந்த காசு, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்குது அந்த காசு. அதனால் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன வழி, அவனுடைய வாழ்வுக்கு என்ன, குடிக்கிறாங்களே இந்த கவர்மெண்ட் வந்து குடிகாரனுக்கு நம்பியே ஓடிக்கிட்டு இருக்குதே, இந்த அவலத்தை போக்குறதுக்கு நம்ம வருமானத்தை எப்படி பெருக்கணும்? இவ்வளோ பிரச்சனைலாம் தலைவலியாக இருக்குது பாருங்கள். இந்த தமிழ்நாடு தான் வந்து எக்கச்சக்கம் பணி சுமை, அதாவது என்னன்னாக்கா ரூபாயில் கடன் சுமை நிறையா இருக்குன்றாங்க. இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன வருமானம் எப்படி பண்ணணும்? இது மேஜராக இதை விட்டுவிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு நிகழ்வு வந்து கண்டிப்பாக ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. பொதுமக்கள் சார்பாக ரொம்ப வருத்தத்துக்குரியதாக தான் சொல்லணும். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. ரொம்பவே கிளியராக சொன்னீங்க சார். நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம், என் பேர் சிவசங்கரன். ஓகே சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் நன்மங்கலம் வில்லேஜ் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நேரடியாக அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் என் பேர் சிவசங்கரன். சொல்லுங்கள் சார். என்னுடைய புகார் வந்து 2023லேருந்து வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. எங்கே சார்? பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் உங்களுக்கு ஒன்றும் நடவடிக்கை எடுக்காம வச்சுட்டு இருக்காங்களா? இந்த நடவடிக்கையும் நாங்க வழக்கு தொடர்ந்துட்டோம் சார், நாங்க தாம்பரம் நீதிமன்றத்துல. சரிங்க. அந்த வழக்கு நீதிமன்றம் தொடர்ந்த பிறகு வாங்கிட்டாங்க. ஆனா வாங்கின ப்ரூஃபுக்கு எதுவும் முத்திரையிட்டு வழக்கு என்ன குறிப்பிட்டு கொடுக்கல சார். சரிங்க. மறுபடியும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உதவி கேட்கும் போது என்ன துன்புறுத்தி அடிச்சுட்டாங்க.
யார் போலீஸ் அடிச்சிட்டாங்களா அவங்கள? ஆமா சார், அவங்க மேல வழக்கு தொடர்ந்தேன். சரிங்க. அதையும் நிராகரிச்சுட்டு போலீஸ் அலகரிச்ச உடனே மாவட்ட செயலாளருக்கு புகார் கொடுத்தேன். மறுபடியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல புகார் லேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் பாருங்கன்னாங்க. கமிஷனர் புகாரும் தொடர்ந்து லேட் ஆயிடுச்சு. இதனை தொடர்ந்து நான் விஜிலன்ஸ் ஆபீஸுக்கு கொடுத்து அதுவும் தாமதிச்சு கமிஷனர் சார் தான் விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இதனை தொடர்ந்து கோர்ட்டுக்கு நான் வழக்கு கொடுத்து நடைபெற இருக்கும்போது துன்புறுத்தல் நடந்துட்டு இருக்கு. அது தவறுதான் சார். இந்த சமயம் பாத்தீங்கன்னா இப்போதான் லேட்டஸ்டா என்ன சொன்னாங்கன்னா, மின்சார வாரியத்துல நேத்த ஒரு அதிகாரி சொன்னாரு, இயக்குனர், கோர்ட்ல வழக்கு இருக்கும்போது மின்தடை செய்யக்கூடாது, பணம் கேட்டு துன்புறுத்தல் பண்ணக்கூடாது, மின் துண்டிப்பு நடக்க கூடாது. நேத்து தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க, ரைட்டிங்ல கொடுக்கல சார். சரிங்க. இல்ல நீங்க என்ன புகார் சார்? எதுக்காக சார் பண்ணி போலீஸ் மையத்துல போனோம் சார் வழக்குக்காக. சரி, வழக்கு பெற்றிருக்காங்க. வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு 3 வாய்தாக்குள்ளவே எனக்கு சீட்டிங் பண்ணி பணம் கேக்குறாங்க சார். பணம் கேக்குறாங்களா? ஆமா சார், பணம் கொடுத்தாதான் பிரைவேட் வக்கீல் வாதாடுவாங்க அப்படின்னு. சரி, இப்ப இந்த அதிகாரிகள்லாம் எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அதானே உங்களோட பிரச்சனை? ஆமா சார், ஆமா சார். இப்போ செங்கல்பட்டு நீதிமன்றத்துல இப்போ லாஸ்டா ஒரு 19th ஒரு வாய்தா வாங்கணும் சார். ஆனா எது தரப்பு கூப்பிட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க சார் நீதிமன்றத்தில். ஒண்ணும் இல்லைங்க, இது சம்பந்தமான எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துங்க, சரியா சார்? எடுத்துட்டு லோக் ஆயுதான்னு ஒண்ணு இருக்குது, தெரியுமா அது? இல்ல சார். ஆமா, அங்க போய் உங்க பெட்டிஷனை கொடுங்க. எந்த ஆபீஸ் சார்? அது வந்து இங்க அடையாறுக்குள்ளே அந்த அங்க இருக்குது ஆபீஸ், அங்க இருக்கு லோக் ஆயுதான்னு சொல்லிட்டு. ரிட்டையர்ட் ஜட்ஜி தான் வந்து அதுக்கு சேர்மனா இருக்கிறாங்க, மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட போயிட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல, இந்த மாதிரி லஞ்சம் வாங்க கேட்கறாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி சம்பந்தமான இதெல்லாம் நீங்க ப்ரூஃபோட அங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரு என்கொயரி பண்ணிட்டு அவங்கள கூட்டு என்கொயரி பண்ணிட்டு எதுக்காக டிலே ஆச்சு, ஏன் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு அதுல உண்மையா இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து தண்டனை கொடுக்க முடியாது, அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த அதிகாரிகள் தவறு பண்ணியிருக்கிறாங்க, இவங்க மேல இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் ஈக்குவலா சிவில் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் அந்த அமைப்புக்கு இருக்கு. நீங்க அங்க போய் ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட், கண்டிப்பா உங்களுக்கு வேலை நடக்கும். சார், இப்போ கண் பார்வை அந்த அடிச்சு துன்புறுத்தால் கண் பார்வை எழுந்திருக்கு, இருதய நோய் வலி வந்துருக்கு சார். கண்டிப்பா இது அதான் நீங்க ஏற்கனவே கோர்ட்ல தான் நீங்க கோர்ட்ல கேஸ் காவல்துறையில தர முடியாது அப்படின்றாங்க. அதுதான் சார், காவல்துறை தர முடியாது, அரசாங்க அதிக அலட்சியமா இருக்கிறாங்க, எல்லாரும் இந்த நாட்டுல அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆனா ஒரு வழக்குக்கு நிறைய வழக்கு தொடர்ந்து இப்போ இவ்வளவு தூரம் பிரச்சனை உங்களுக்கு யாருமே உங்களுக்கு எதுவுமே இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? சார் இல்ல சார், கமிஷனர் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அரசு அதிகாரி கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்குமா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? இது வந்து உண்மையை தெரிஞ்சுட்டு ஏமாத்துறாங்கன்னு தான் தெரியுது சார். அவங்களுக்கு ஏமாத்துற அளவுக்கு தைரியம் எங்கேருந்து சார் வருது? எப்படி சார்? கவர்மெண்ட் சர்வெண்ட் சார். ஆக்சுவலி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு எப்படி அந்த தைரியம் வருது? இதெல்லாம் நீங்க யோசிக்கணும், எதனால நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து நல்ல ஒரு சார் கோர்ட்ல வந்து போலீஸ கூப்பிட முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க சார். போலீஸ கூப்பிட முடியாது அந்த மாதிரி கூப்பிட முடியாது சார். நான் கேட்டேன், ஆஃப்டர் ஒரு எஸ்ஐ கூப்பிட முடியாதுன்னா எப்படி சார் உயர் அதிகாரிகள் கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்றாங்க? அதுதான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஈஸியா வேலை முடியணும்னா இந்த லோக் ஆயுதாக்கு போங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. நீங்க சார் சொல்ற மாதிரி உண்மை தெரியுது சார். ஆனா இந்த துன்புறுத்தல் நடந்ததுக்கு மின் துண்டிப்பு அதிக கட்டணமா பெற்று நேற்றுதான் கேட்டதுக்கு மின் துண்டிப்பு நடக்கூடாது, பணம் கேட்க கூடாது, கோர்ட் வழக்கு இருக்கும்போது நீங்க அதிகமா இருந்தா அவங்க கட்டணும், அவங்க நீங்க தவறு செஞ்சீங்க நீங்க கட்டணும் நேற்று தான் சொன்னாங்க. ஆனா பதில் கொடுக்க மாட்டாங்க சார். நேரா முதலமைச்சரை பார்த்து பெட்டிஷன் கொடுங்க சார், நேரா போயிட்டு. சார், எனக்கு வந்த காலர் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு வழியை பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய ஆதங்கத்தோடு வந்தாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, உண்மையிலேயே பொதுமக்கள் வந்து அவதிப்படுறாங்களா இல்லையானா அவதிப்படுறாங்க. நான் இது வந்து பொலிட்டிக்கலாக போல பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே பொலிட்டிக்கல்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுமோ நாட்டுக்காக செய்கிறாக தான் செய்கிறாங்க பொலிட்டிஷியனும். ஆனால் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார்? அதிகாரிங்க. 60 வயசு வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து தன்னுடைய சொந்த பிரச்சனை மாதிரி நம்ம அம்மா தங்கச்சி அப்பா அவங்க வந்தால் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி அதை உள்வாங்கி சட்டத்துக்கு அப்பாற்பட்டு அவங்க மனசில் உள்வாங்கி உங்களுக்கு உதவி பண்ணுவேன்ற ஒரு மனப்பக்குவம் அதிகாரிகளுக்கு நம்பர் 1 வேணும். இது இருந்ததுனாக்கா மேக்சிமம் எல்லாமே சால்வ் ஆகிடும். இன்னொரு வகையில் பார்த்தாக்கா அதிகாரிகளும் வந்து ஒரு ஆள் வந்து 4 ஆள் வேலை செய்கிறாங்க.
அவரும் மனுஷங்க தான். எல்லாமே பயங்கர டென்ஷனில் இது சரியில்லை அது சரியில்லை, மேலதிகாரி பதில் சொல்லணும், அவங்களுக்கு சொல்லணும், பப்ளிக் அட்ரஸ் பண்ணணும், அப்படி சொல்லும்போது அவங்களும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கு என்ன தீர்வுனாக்கா, எவ்வளோ நாள், எவ்வளோ பேர், எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இதெல்லாம் கவர்மெண்ட் அசஸ் பண்ணி இம்மீடியட்டாக அந்த போஸ்ட்டை ஃபில் பண்ணணும். பாருங்கள், கோர்ட்டுக்கு வந்து கூட முடியல கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கீழமை நீதிமன்றத்தில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க ஜட்ஜஸுங்க, ஏர்லி மார்னிங். நைட்டு 11 மணி கூட படுறாங்க. இன்னும் ஜேஎம், அதாவது இந்த கிரிமினல் கேஸ் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிமாண்டெல்லாம் 12 மணிக்கு, 1 மணி, 2 மணிக்கெலாம் தூங்குறாங்க. நான் கோர்ட்டில் அதாவது அட்வொகேட்டாக இருக்கிறாலும் சொல்கிறேன், பார்க்குறேன். ஹைகோர்ட் ஜட்ஜஸுங்க, அவங்களும் எத்தனை மணிக்கு படுக்கிறாங்க, எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கான்னு தெரில. அவ்வளோ கஷ்டத்தில் நீதித்துறையும் அவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது. என்ன சொல்கிறது, இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, வேக்கன்சியை அசஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுதான் சரியான தீர்வாக இருக்கும். இல்லாட்டினா மக்கள் இப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிட்டே இருந்தால் ஜனநாயக நாட்டில் என்ன டமான் வெடித்து அது வேறு மாதிரி நம்ம நாடாக போயிடும். அதனால் என்ன சொல்ல வரணும், இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அதிகாரிகள் முடிஞ்ச வரைக்கும் காமாக அவங்களுக்கு இம்மிடியட்டாக என்னென்ன செய்யணுமோ தயவுசெய்து சொல்லுங்கள், உட்கார வைங்க, அன்பாக 2 வார்த்தை பேசுங்க. நீங்கள் செய்கிறது லேட்டானாலும் பரவாயில்ல, எடுத்து சொல்லுங்கள். பப்ளிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், இது மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார், இது வந்து நிறைய பேசப்படாத ஒரு விஷயம். அது இங்கே பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? சார் லைனில் தான் இருக்கீங்க சார்? சொல்லுங்க சார், உங்களுடைய பெயர், எங்கேருந்து பேசுகிறீங்க? கடலூர் மாவட்டம். உங்க பெயர்? ஆர் விஜயகுமார். ஓகே விஜயகுமார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார், காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க சார். சார் இது வந்து இப்போது நிறைய இடத்துல இதான் பிரச்சனை அதிகமாக, இது மாதிரி தான் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய வருது, காவல் நிலையத்தில் எடுக்க மாட்டுறாங்கன்னு. இதுக்கு சார் ஏற்கனவே நம்ம தெளிவாக இப்போ நம்ம இந்த சேனலில் நம்ம நிறைய இது வாட்டி சொல்லியிருக்கிறோம், மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம வந்து ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சு ஃபஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் எஸ்பிக்கு அப்ளை பண்ணோம், அதுக்கப்புறம் கோர்ட்டில் போயிட்டு வாங்குற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து இன்றைக்கி வந்து உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உடனே நடவடிக்கிற சூழ்நிலை இல்லாத இருக்குது. அப்போ நம்ம கோர்ட்டை தான் நம்ம கடைசியாக நம்ம அணுக முடியும், அந்த சூழ்நிலையில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ சில அதிகாரிகள் பண்ணுற தவறுனால எல்லாருக்குமே அது கெட்ட பேர். சில ஸ்டேஷன்லலாம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் எடுக்காமல் இல்லை, முக்கியமான இதெல்லாம் வந்து எடுத்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, பண்ணுறாங்க. சில இடத்துல சில அதிகாரிகள் இந்த தவறு செய்யறதுனால அது காவல்துறைக்கே ஒரு பெரிய ஒரு கெட்ட பேர், அவப்பேர் ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையை நம்ம கோர்ட்டை நாடுனா கண்டிப்பாக நமக்கான இது கிடைக்கும், ரெமெடி கிடைக்கும். ஓகே சார், இப்போ உங்களுடைய இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கலன்னீங்களே, உங்க கம்ப்ளைண்ட் என்ன சார் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு? கம்ப்ளைண்ட் வந்து அத்துமீறி நம்ம நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்றாரு சார். நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. இது வந்து போலீஸ் வந்து எப்பொழுதுமே சிவில் மேட்ரு நேச்சரா, இதெல்லாம் சிவில் மேட்ரு மாதிரி பிராண்ட் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க டைரக்டாக. சப்போஸ் ஒரு நிமிஷம் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. போலீஸ் வந்து எப்பொழுதுமே ஒருத்தவங்க வந்து அடிச்சுக்கிட்டாங்க, ரெண்டாவது வந்து ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் வந்துட்டாங்க, அதாவது கிளியராக கிரிமினல் கேஸாக இருந்ததுன்னா போலீஸ் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க என்ன தான் ப்ரெஷராக இருந்தாலும் போலீஸ் நடவடிக்கை எடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சிவிலும் கிரிமினலும் கலந்தது மாதிரி வந்ததுனாக்கா நீங்கள் கோர்ட்டில் தான் அப்ரோச் பண்ண. இப்போ உங்களுது ஆக்கிரமிக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்றது கிரிமினல் கேஸாக வராது, இது சிவில் கேஸு. நீங்கள் சிவில் கோர்ட்டில் போய் ஐயா என்னோடய இடம், என்னோட இந்த பட்டா இடம், இது இந்த மாதிரி ஆக்கிரமிக்க வராங்க, ஆக்கிரமிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஜெக்ஷன் சூட்டு தான் ஃபைல் பண்ணணும். இதுக்கு ரெமிடியே சிவில் கோர்ட்டு தான். இது மீறி இந்த மாதிரி நேச்சர்லாம் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி எஃப்ஐஆர் போட்டாங்கனாக்கா ஹைகோர்ட்டில் ஆப்போசிட் ஆள் போனாங்கன்னாக்கா ஹைகோர்ட் நான் சொன்னால் ஏன் சிவில் மேட்டரில் தலையிட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் தான் தலையில் கொட்டு வைக்கும். இந்த மாதிரி மேட்டர்லாம் போலீஸ் வந்து தயவுசெய்து வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் சிவில் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ வந்து நம்ம ரெட் பெட்டிஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ரெட் இது போடுறதுக்கு அதோட ப்ராப்பர் ப்ரொசீஜர் மக்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். சார் யாரை அப்ரோச் பண்ணணும், அந்த பேசிக் திங்கை நீங்கள் சொல்லணும் சார். சொல்லுங்கள் சார். அதாவது ரெட் பெட்டிஷன் போகிறதுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் எக்ஸ்பர்ட் அட்வொகேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் எக்ஸ்பர்ட்டான அட்வொகேட்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு அவங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய இது என்ன பிரச்சனை, அதாவது எது சார் சொன்னாங்க 5 இது இருக்குது ரெட் பெட்டிஷனில், ஒன்றுக்கு ஏர்பேஸ்க்கா இது இருக்குது, மேண்டமேஸ் இருக்குது, அந்த மாதிரி 5 இது இருக்குது. அதில் எதில் அவங்களோட இது கவர் ஆகுது அது சம்மந்தமாக எக்ஸ்பர்ட்டாக பார்த்து அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில்
அவங்களால இது பண்ணிக்க முடியும், ஆர்டர் வாங்க முடியும். ஆனால் கரெக்டாக வந்துட்டு அவங்க போடுற பெட்டிஷன்ஸில் எல்லாமே பக்காவாக இருக்கணும் கொடுக்குற இது. அது மாதிரி இருந்தால் தான் கோரி, இல்லைன்னா தள்ளுபடி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக இருக்கும். ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு ஹைகோர்ட்லேயும் ரிட் போடுறாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிட் போடுறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் என்ன சார்? இது அருமையான கேள்வி. இது லீகல் இஷ்யூ. சட்டம் படிக்கிறவங்களுக்கும் அட்வொகேட்டுங்களுக்கும் ரொம்ப தேவையான கேள்வி. ரிட்டு சுப்ரீம் கோர்ட்லேயும் போடலாம். ஆர்டிகிள் 32 ஷரத்து 32. அதில் என்னென்னா வித்தியாசம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்ம அடிப்படை உரிமைகள் பாதித்தா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் போகலாம். அதே காரணத்துக்காக ஹைகோர்ட்டுக்கும் போகலாம். ஆனால் ஹைகோர்ட்டில் ஷரத்து 226 227 படி என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளுடைய சட்ட உரிமைகள் பாதித்தாலும் ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இன்னொரு விஷயம், சட்ட உரிமைகள் பாதிக்கும் போது சுப்ரீம் கோர்ட் போக முடியாது, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான். இங்கே அடிஷ்னலாக சட்ட உரிமையை பாதிக்கும் போதும், சட்டம் நம்ம உரிமை கொடுத்தது அதை பாதிக்கும் போது கூட நீங்கள் ரிட் பெட்டிஷன் ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இதான் ரெண்டுக்கு வித்தியாசம். ஓகே சார். சார் இப்போ ஆர்டிஐயில் வந்துட்டு மிஸ்இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அந்த மாதிரி அதாவது வந்து உங்களுக்கு புரிஞ்சோ புரியாத மாதிரி தான் பதில் இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து வர பதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறது ஒரு கேள்வி இருக்கும், மக்கள் கேட்குறது ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் வர பதில் வந்து வேறமா, அவங்க கரெக்டான பதிலே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்களே தவிர்த்து எல்லாமே. சில இடங்களில் வந்து கரெக்டான பதில் வந்துடும் அவங்களுக்கு, அது கரெக்டான இது கொடுத்துரும் சில அதிகாரிகள்லாம். அதுக்கு எல்லாருமே நம்ம சொல்லிட முடியாது, சில இடத்துல கரெக்டாக வந்துடும். ஆனால் தப்பான இன்ஃபர்மேஷனு சில இடத்துல தப்பான இன்ஃபர்மேஷன் வராது, தெரியல, இல்லை இதுக்கு பதில் வராது, அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பெயர்? நான் தேனி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நேரடியாக அட்வொகேட் கிட்ட கேட்கலாம், கொஞ்சம் ஷார்ட்டாக கேளுங்க சார். சார் கேட்குறேன். தேனி உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் முருகன் சார், நான் தேனி மாவட்டம் சார். சொல்லுங்கள் முருகன். சார் நான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் வந்துட்டு ஒரு புகார் கொடுத்துருந்தேன் சார். சரிங்க. எனக்கு பதில் வரல. ITIல ஃபர்ஸ்ட் கேட்டேன் சார். அவங்க ITIல போட்டு கேட்டதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு அட்லாஜ்மெண்ட் மட்டும் கொடுத்தாங்க சார். திருப்பி வந்து எனக்கு சரியா வந்து பதில் கொடுக்கல சார். சரி, என்ன 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 கேள்வி கேட்டிருக்காங்க அதுல வந்துட்டு மருத்துவ அலட்சியத்தின் காரணமாக வந்துட்டு என்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன் சார். சரி, அதுல இருக்கிற பதிலும் இதுல இருக்கிற பதிலும் வேற வேறையா இருக்கு சார். ஒன்றும் வேண்டாம், அதுக்கு ஒரே விஷயம், பிரிவு 19 RTI ஆக்டில் 19 பிரிவில் நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள். அப்பீல் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக பதில் கிடைக்கும். அப்படியும் சரியாக இல்லைனாக்கா நீங்கள் கமிஷனுக்கு போகலாம். உறுதியாக கமிஷனில் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்குது, அப்பீல்லே கிடச்சிருங்க. நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள் செக்ஷன் 19. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம கால் பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆதகம் இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இது நடக்குது அப்படின்ற பல ஆதகங்களுக்கு 2 பேருமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. நடைமுறையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இதுதான் ப்ராப்ளம், இதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கிளியராக சொன்னீங்க 2 பேரும். விஜயகுமார் சாருக்கும் கலைச்செல்வன் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவும் அணுகலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.